பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே பலிகளை குறித்து அறிமுகமாக சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் கூட நாம் பலிகளை குறித்து ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். நான் முன்னே சொன்னது போல பல பலிகள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளை, கிட்டத்தட்ட 11 பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் அந்த இஸ்ரவேலர்களுக்கு. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த பலிகள் என்றதான காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுக்கு முதலாக பலி செலுத்தவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே ஆதாமின் பிள்ளைகள் ஆண்டவருக்கு அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான அதிலே ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளிலே கொழுமையானதை ஆண்டவருக்கு காணிக்கையாக, அதாவது பலியாக கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலில் பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருக்கு பலியை கொண்டு வந்தவர் ஆபேல். அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது, அன்பான பிள்ளைகளே, நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்பு கர்த்தருக்கு பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி பலிகள் என்பது ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது அவர் தேவனுக்கு, கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, பிரதானமான பலிகள் 5 பலிகள். முதல்ல நாம் தியானித்தது போல சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலிகளைத்தான் நாம் வருகிற நாட்களில் தியானிக்க போகிறோம். இந்த பலிகளோடு கூட, இந்த பலிகளிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது, இந்த ஒவ்வொரு பலியையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எப்படியாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை, இந்த பலிகளை தன் மரணத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பலிகளிலே பிரதானமான பலியான சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னை சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் வாசிக்க போகிறோம். இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களிலே இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்வாங்க தகன பலி எதற்காக செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முக்கியமான ஒரு காரணம், ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படும்படிக்கு இந்த சர்வ அங்க தகன பலியை செலுத்துவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்வாங்க தகன பலியை எப்படி செலுத்துவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலி இடுகிறவன் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த பலியை, அந்த ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து விடுவான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலில் அந்த பலிபீடத்திற்கிட்ட நிற்பான். நின்று அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த ஆட்டின் மீது தன்னுடைய கைகளை வைப்பான். தன்னுடைய கையை வைத்து, ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை, ஆண்டவரே, இந்த ஆட்டின் மேலே நான் சுமத்துகிறேன், நீர் என் பாவத்தை மன்னித்து நான் உம்மால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை சுமக்கிற இந்த ஆட்டை நீர் சர்வாங்க தகன பலியாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர்னு சொல்லி, ஆசாரியன் அந்த பலியை இடமாட்டான். அந்த கொண்டு வருகிற ஆட்டை கொண்டு வருகிற விசுவாசி தான் தன்னுடைய கைகளாலேயே அந்த ஆட்டை கொல்லுவான். அந்த ஆட்டை கொல்லுவான், அந்த ஆட்டை தோலுரிப்பான், அந்த ஆட்டை துண்டு துண்டாக வெட்டுவான். வெட்டி அது என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த பலிபீடத்தின் மேலே அன்பார்ந்த பிள்ளைகளை வைத்து எரிப்பான். இப்போ ஆசாரியன் என்ன செய்வான்? அப்போ ஆசாரியன் பலியிட மாட்டானா? இந்த சர்வாங்க தகன பலியெல்லாம் ஆசாரியன் இடமாட்டான். கொண்டு வருகிற நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு நான் தான் என்னுடைய ஆட்டை, என் பாவத்தை சுமக்கிற அந்த ஆட்டை நான் தான் பலியிடணும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய முறையில் பார்ப்போம் என்று சொன்னால், நான் தான் பாவம் செஞ்சேன், என் பாவத்துக்காக நான் என்னை பலி கொடுக்கிறேன், அதுதான் அர்த்தம். இப்போது அந்த இடத்துல ஆடு பலியானாலும் அந்த ஆடு என் பாவத்தை சுமக்கிறபடினால என்னுடைய பாவ மனுஷன்தான் அங்கே பலியிடப்படுகிறான். அன்பார்ந்த பிள்ளைகளை, இப்போது ஆசாரியன் என்ன செய்வான்? ஆசாரியன் அந்த கட்டைகளை, ஏற்கனவே அந்த கட்டைகள்லாம் இருக்கும்,
எக்ஸ்ட்ரா கட்டைகள்லாம் அடுக்குவான். அதன் பிறகு அந்த நெருப்பு ஏற்கனவே இருக்கும், அந்த நெருப்பை இன்னும் அதிகப்படுத்துவான். அதன் பிறகு அந்த ஆடு அடிக்கப்படும் போது இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிப்பான். அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை அந்த பலிபீடத்தில் தெளித்து மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி செய்வான். இப்படி சர்வ அங்கத்தையும் அந்த ஆடு தலை வெட்டப்பட்டு, அந்த ஆடு தோல் உரிக்கப்பட்டு, அந்த ஆடு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு, அந்த ஆடு தண்ணீர் இல்லாத அவயவங்கள் கழுவப்பட்டு, அந்த ஆடு பலிபீடத்தில் வைத்து எரிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் பலிபீடத்தின் மீது தெளிக்கப்பட்டால்தான் இந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும், இவன் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவான். இது சர்வாங்க தகன பலி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்வாங்க தகன பலி எதற்காக ஒரு மனுஷன் செய்வான் என்று சொன்னால், தனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவதற்கு நான் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷனை கேட்டால் அவன் சொல்லுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நாம் வரும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சர்வாங்க தகன பலியாய் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சங்கீதத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அதாவது என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என் எலும்புகள்லாம் கட்டுவிட்டது, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அப்போ பாருங்க, என் எலும்புகள்லாம் நான் என்னலான்னு சொன்னால் தோல் முழுவதுமாக பீக்கப்பட்டு விட்டது. ஆண்டவராக இயேசுவோட தோல் முழுவதுமாக பீக்கப்பட்டு விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யூடியூப்ல ஒரு செய்தி உலா வருகிறது. அன்பான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இயேசு கிறிஸ்துடைய காயங்களை குறித்து, பாடுகளை குறித்து ஒரு ஆராய்ச்சி நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் முழு சரீரத்திலையும் 5480 காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அவருடைய முதுகில் மட்டும் 150 ஆழமான காயங்கள் இருந்தது. கசையடினால், வாரினால் அடிக்கப்பட்ட 150 ஆழமான காயங்கள் இருந்ததுன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு தன்னை முழுவதுமாக சர்வாங்க தகன பலியாக கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? அவர் பிதாவினால் அங்கீகரிக்கப்படும்படியாக அல்ல, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய பாடுகள் மூலமாக அவர் நமக்காக தம்மை தாமே சர்வாங்க தகன பலியாய் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படும்படிக்கு, நாம் நிரந்தரமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு, நாம் எப்பொழுதுமே கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு அவர் என்ன செய்தாராம்? தன்னையே பலியாக கொடுத்தார். தன் எல்லா அவயவங்களையும் பலியாக கொடுத்தார். அவருடைய இரத்தம் நம்மேலே அவரே தெளித்தார். அந்த இடத்துல ஆசாரியன் பலிபீடத்தின் மேல ரத்தத்தை தெளிப்பான், விசுவாசனுடைய பாவ மன்னிப்புக்காக. இங்கே தன்னை தானே பலியிட்ட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை நம்மேலே தெளித்து, பலிபீடத்தில் ரத்தத்தை சிந்தி விட்டார். பலிபீடத்திலையும் தெளிச்சிட்டாரு, இப்போ நம்மேலையும் தெளிக்கிறாரு. நம்மேலே தெளித்து அவர் சொல்லுகிறார், உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிவிட்டது என்று சொன்னால், உனக்கான சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டு விட்டது. உனக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்ட அந்த பலி என்ன? என்னை நானே உனக்காக சர்வாங்க தகன பலியாக, நீ கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படியாக உனக்காக என்னையே நான் சர்வாங்க தகன பலியாய் கொடுத்து விட்டேன், மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்வாங்க தகன பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நிறைவேற்றினார். தன்னையே அவர் சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படியாக, நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவதற்கு என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவை நாம் ஒரு விஷயம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் அங்கீகரிக்கப்படும்படிக்கு உண்மையே நீர் எனக்காய் பலியாய் கொடுத்தீரே, சர்வாங்க தகன பலியாய் கொடுத்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். அன்பான தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எதற்காக பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு, நம்முடைய பாவங்கள் நிரந்தரமாய் மன்னிக்கப்படும்படிக்கு, அவர் நம்மை தம் கிட்டி சேர்த்து கொள்ளும்படிக்கு அவர் தன் சொந்த குமாரனை கொடுத்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே இயேசுவுக்கு உண்பதாக ஒன்றுமே இல்லை. இயேசு தன்னைத்தானே உனக்காக பலி கொடுத்தார்.
இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சர்வாங்க தகன பலியாய் உம்மையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு, ஆண்டவரே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு நீர் உம்மையே எங்களுக்காய் பலியாய் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தியாகத்தை நினைக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சிலுவை மரணத்தினால் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.